ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா பற்றி சொல்லணுன்னா ஒரு சூப்பரான ரொமான்டிக் காமெடி ட்ராமா தான். ஒன்லைனர் பற்றி சொல்லணுன்னா, கதையை படிச்சுட்டே டைம் ஓட்டிகிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் அவள் முழிச்சு பார்த்தா கதைக்குள்ளே போயிருக்கா. அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கை எப்படி மாறுது, சைட் கேரக்டராக இருந்தவ எப்படி மெயின் கேரக்டராக மாறினாங்கிறத ரொம்பவே காமெடியாக சொல்லியிருப்பான். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கதை கண்டிப்பாக அப்படி இருக்காது. அது நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் கதையே பார்த்தீங்கன்னா ஒரு நாவலில் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே ஓடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கோயிலுக்கு. அவங்க பாட்டுக்கு குழந்தைய வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்க. அப்போலேருந்து அந்த குழந்தை யாருமே இல்லாமல் வளர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கு தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. சின்ன வயசில் வளரும் போது யாருமே இல்லைல்ல, அவங்க வேலையை அவங்களே செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவள் பேர் தான் சியா. இன்னொரு பக்கம் எவரோ ஒருத்தர் அடிப்பட்டவருக்கு இந்த புள்ள உதவி செஞ்சுட்டு இருக்கு. அடிப்பட்டவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இனிமேல் நீ எங்கள் வீட்லேயே வளருன்ட்டு அந்த பிள்ளைய அவரே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு முக்கியமான மந்திரியில் ஒருத்தர் தான். கரெக்டாக அந்த பொண்ணு ஒரு நாள் தெரியாமல் இளவரசரை பார்த்துடுறா. பார்த்த உடனே இளவரசருக்கும் அந்த பொண்ணுக்கும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி ஆயிடுது. ஆனால் இது எல்லாமே அது இன்னொரு பொண்ணுக்கு புரியல. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரியோட வில்லி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவளும் ஒரு மந்திரியோட பொண்ணு தான். உனக்கு இளவரசர் கேட்குதான்ட்டு அவள் அந்த புள்ள அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு சியா பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம தான் நின்றுட்டு இருக்கா. ரொம்ப அமைதியான புள்ள. ஒரு நாள் அரண்மனைக்கிட்டே அவள் கதையை முடிக்கலாங்கிற அளவுக்கு ஆள் சுத்து போட்டுறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த புள்ளையை காப்பாற்ற யாரோ வந்திருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேரக்டர் தான். இவங்க பேரு ஹியூன்னு வச்சுக்கலாம். ஹியூன் பார்த்தீங்கன்னா சியாவை போய் ஓடி பிடிச்சி காப்பாற்ற போயிட்டு இருக்க. அவள் அவர் மேலேயே மயக்கம் போட்டு விழிச்சிடுறான். இதை இளவரசர் பார்த்துறாரு. பார்த்த உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு, என்ன நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி. இளவரசர் ஹியூனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க ரெண்டு பேரும் செகண்ட் லீடு மாதிரி. இப்போ இந்த வில்லி பார்த்தீங்கன்னா அடுத்த பிளான் போட்டு அவள் கதையவே முடிக்கலான்ட்டு நம்ம சியா இருக்கால அவளோட வீட்டுக்கு தீயே வச்சு விட்டுறான். அங்கே சியா மூச்சை முட்டிக்கிட்டு இருக்க. இளவரசர் தான் எப்படியோ டைமுக்கு வந்து காப்பாற்றிடுறாங்க. என்னதெல்லாம் காமிக் தானே, டக்கு டக்குன்னு ரொமான்டிக் சீன் போயிட்டு இருக்க. இளவரசருக்கு அந்த பிள்ளையை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இப்படியே கதை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனே ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுது. இளவரசர் ஒரு பக்கம், சியா ஒரு பக்கம் வெக்கத்தில் நின்றுட்டு இருக்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்த மாதிரி காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடக்க போகிற கல்யாணத்தில் நிலநடுக்கமா, அப்போ கல்யாணம் என்ன பார்க்கும் போது இப்போ எல்லாத்துக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் காட்டு. ஒரே ஒரு கேரக்டருக்கு மட்டும் லைட்டு போடுறாங்க. என்னன்னா அங்கே இருக்கிறதே ஒரு சைட் கேரக்டர் பொண்ணு. எல்லா சீன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவ ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணுக்கு மட்டும் கலர் அடிச்சு காட்டிக்கிட்டு இருக்க. இவளை தான் நம்ம மெயின் ஹீரோயின் மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்து இப்போ ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கா. எவ்வளோ ஒருத்த பார்சல் கொண்டு வந்து வச்சுட்டு போக இவ பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு உள்ள உட்காந்த விளையாட்ட அப்படியே ஓப்பன் பண்ணி யாருமே இல்லையான்னு பார்த்து பார்சல் எடுத்துட்டு இருக்கா. இது வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோயின் தான். ஊரில் எத்தனை வேலை இருந்தாலும் சரி அத்தனையும் தள்ளி விட்டுட்டு இன்னைக்கு நான் காமிக் தான் படிக்க போகிறேன், எனக்கு அதுதான் உலகங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஃபோன் ஆன் பண்ண எல்லா மெசேஜாக வருது. இன்டர்ன்ஷிப்பு, சம்பளம், கடன்ட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி எப்படா அந்த வெப்டூனோட அப்டேட் கொடுப்பாங்கன்ட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு பார்க்குறா. பார்த்த உடனே தெரியுது இனிமேல் அப்டேட்டே வராது, இதை ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. பார்த்த உடனே சரி இவளுக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. இவ்வளோ ஆர்வமாக படிச்சுட்டு இருந்தேன், என்னோட எல்லா வேலையும் விட்டுட்டு வந்திருக்கேன், இப்படி பண்ணிட்டீங்களேன்ட்டு கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கா ஆன்லைனில். அப்புறம் இவ தூங்கி எடுத்துட்டு என்ன நினச்சான்னு தெரியல, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு பார்க்க கரெக்டாக வலிக்கு வேற விழுந்துடுறா. விழுந்த உடனே நம்மால் படுத்தவ தான் அப்படியே கண்ணை மூடிடுறா. இவ அப்படி விழுந்திருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒழுக்கமா இருந்தா நீயே போய் ரிப்ளை பண்ண வேண்டியதானே, உனக்கு கதையை நீ எழுதிப்பாரு, பார்க்குற நீ எப்படி தான் எழுதுவேன்ட்டு யாரோ ஒரு வாய்ஸ் நோட்டாட்ட பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் முழிச்சவு தான். நல்லா தூங்கிட்டு முழிச்சு பார்க்குற. ஏதோ ஒரு பொண்ணு இந்திரிங்க மேடம் இந்திரிங்க மேடம்ட்டு இருக்கு. யாரா அது என்ன மேடம்னு கூப்பிடுறது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இவளுக்கு யாரோ நல்லா எந்திரிங்க லேடி அப்படின்ட்டு இருக்காங்க. யாரா இது என்ன போய் லேடின்னு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு முழிச்சு பார்த்தா அங்கே ஒரு புள்ள பத்தாவதுக்கு தங்க சொம்புல தண்ணி. என்னடா நடக்குது, கனவா இது? நம்ம ஹீரோயின் அலறி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. உட்கார்ந்த உடனே தான் அந்த பொண்ணு யாரோ ஒருத்தவங்க சரி ரெடி ஆகலாமான்னு கேட்க யார் நீங்க அப்படின்னு கேட்குறா. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் விளையாட்டாதான் போச்சு, என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நாள் தான் நானும் என்னை ஞாபகப்படுத்துறது, சரி வாங்க ரெடி ஆகலான்ட்டு இவ கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. நில்லு அப்படின்ட்டு கண்ணாடியை பார்த்தா தான் தெரியுது இவ அப்படியே மூஞ்சிய மாறி இருக்கு. என்னடா இது, எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரியே இருக்கு, யாரெல்லாம் இருக்கே அப்படின்ட்டு இவ பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. இவங்கெல்லாம் பார்த்தா பழைய கட்டத்துக்கு வந்துட்டோம் போலன்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. என்னாச்சு உங்களுக்கு, தயவு செஞ்சு நான் யாருன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு காலைல விழுகாத குறையா கடத்திட்டு இருக்கா. கடைசியாக சொல்கிறேன், இனிமேல் நச்சக்கூடாது. தோ உங்கள் பேர் உயூன், என்னோட பேர் சிட்டு. நீங்கள் அமைச்சர்லாம் இருக்காங்களே அதில் மூத்த அமைச்சரோட கடைசி பொண்ணு. நீங்கள் உங்களுக்கு 3 அண்ணங்க தங்க மாதிரி இருக்காங்க. நீங்கள் தான் நல்லா அரச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ தான் யோசிச்சு பார்க்குறா. ஆமாம், ஒரு பிள்ளை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாளே அந்த சைட் கேரக்டர், அவ்வளவா நம்ம வந்திருக்கோம், அவள் கூட அரசர் மேலே ஆசைப்பட்டிருப்பாதானன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி நம்பவே மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் வெளியே வந்தால் தான் தெரியுது நிஜமாலுமே இவ ஏதோ கணவன் தான் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கா. முடிச்சு பார்த்தா எல்லாமே கரெக்டாக மாறி இருக்கு அந்த காலத்து மாதிரியே. அப்போதான் இவளுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருது நான் உள்ள ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன், போறக்கு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி. என்ன சிட்டு இதெல்லாம் இருக்க, வாங்க உங்கள் அப்பா உங்களுக்காக எவ்வளோ நேரம் காத்திருக்காருன்ட்டு அவங்க அப்பா கிட்ட பேசலான்னு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா குடும்பமே இவளுக்காக தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. வாமா மின்னல் வந்து சாப்பிட்லாவான்ட்டு அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாம் ஆசையாக கூப்பிட்டுருக்க. சரி நீ ஏன் இப்போ பார்த்தா லேட்டாகவே எழுந்துட்டு இருக்க, வந்து சாப்பிடுவா அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் அழகாக கூப்பிட்டுருக்காங்க. இவ்வளோ செல்லமா ஒரு பொண்ணுக்குங்கிற மாதிரி இவ உட்காந்துட்டு இருக்கா. சரி நல்லா சாப்பிடுமா என்னோட செல்ல பொண்ணுலன்ட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. சோரை பார்த்தோன்னே இவளுக்கு
இவளுக்கு மனசு மாறிடுச்சு. தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்ட்டுறா. அங்கிளான்ட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்க. இல்லை அப்பா அதுதானே சொல்லுவாங்க, தந்தையாரே அப்படின்ட்டு இவ மாற்றி சொல்லிட்டு இருக்க. சரி நல்லா தூங்கிட்டு இருப்ப போல, சாப்பிடுமா அப்படின்ட்டு இருக்காங்க. இவளுக்கா சோறு பார்த்தோன்னே அப்படியே ஆயிடுச்சு. ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சாப்பாடு பிடிக்கலையாங்கிறான், இன்னொரு அண்ணன் நான் வேணா ஊட்டி விட்டுட்டா உடம்பு சரியில்லையாங்கிறான், இன்னொரு அண்ணன் யார் நீன்ட்டு வந்து கேட்டுட்டு இருக்கான். என்னடா மூணு ஒரு வித சைக்கோகளாட்ட இருக்கும் போல. இதுக்கு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் பாவம் புலம்பிக்கிட்டு இருக்கா. சரி விளையாண்டது போதும் சாப்பிடலான்ட்டு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. இவ சாப்பாடை பார்க்குற எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல் டிஷ் மாதிரி வகை வகையே இருக்கு. வெட்டுறா ஒரு வெட்டுன்ட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்து கட்டுவா பாருங்க. அப்படியே குடும்பமே உட்காந்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு இருக்கலையும்னு அவள் முன்னாடிலாம் அப்படி சாப்பிட மாட்டாளாமா. என் பொண்ணு இப்படிலாம் சாப்பிட மாட்டாளே, என்னாச்சு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சாப்பாடு, ஆச்சரியமா இருக்குன்ட்டு எல்லா குடும்பமே கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போதான் அவள் எக்ஸ்பென்சிவான ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இருக்கா. குடும்பமே என்னென்ன பார்த்துட்டு இருக்க. இல்லை விவசாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா என் பொண்ணுக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. அப்போ உடனே கல்யாணத்தை பண்ணிட வேண்டாம்னு குடும்பமே பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருச்சு. அண்ணா சரி நான் மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஆரம்பிக்க, அவங்க அம்மா முதல்ல 3 பேர் நீங்கள் இருக்கீங்களடா, கல்யாணம் பண்ணிட்டு வாங்கடா, அதுக்குள்ளே பொண்ணுக்கு போகிறாங்களாமா நான் அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க. சரிம்மா இன்னைக்கு ஏதோ ஒரு கிளப் இருக்குல்ல, அந்த கிளப்பில் போகிறீங்களா, அதில் ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அமைச்சர்லாம் இருக்காங்களா, அவங்களோட பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கிளப் ஆட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்களாமா. அதில் இன்னைக்கு தான் செகண்ட் டேவோ என்னமோ பார்ட்டிக்கு இவளுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கு. அந்த கிளப்பை பற்றி இவளுக்கும் தெரிஞ்சிருக்கு. சரி இன்னைக்கு நீங்கள் போகணும்ல, அதுக்கு ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கையில் நல்லா 50,000 லம்பா கொடுத்துட்டு, காசு மிச்சமே வைக்கக்கூடாதுமா, ஃபுல்லாக செலவு பண்ணணும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இவளுக்கு நான் கனவா வாங்குற மாதிரி தேவையில்லை. ஐயோ என் தெய்வமே நீதான்ப்பா அப்படின்ட்டு ஊரில் 5 பைசாக்கு எப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்க. இங்கே பாரு முழிச்சா வேலை செய்கிற ஆளு, மூஞ்சி கழிவு விடுற ஆளு, காசு கொடுத்து தான் செலவு பண்ணிட்டு வரணும்னு சொல்கிறப்பா. யாருக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? என்ன ஒரு அருமையான வாழ்க்கை. பேசாமல் இங்கே இருந்துட்டா என்ன? நான் ஒரு வேலை ஃபங்க்ஷனில் விட்டு போகவே கூடாது, இங்கே இருந்துடணும், இப்படியே காலத்தை ஓட்டிடணும், நான் நிம்மதியாக இருக்க போகிறேனே அப்படின்ட்டு தங்கமலையில் உனி நலையிற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கா. எப்படியோ என்னோட வாழ்க்கை செட்டில் ஆகிடுச்சு, நான் தான் அமைச்சரோட பொண்ணுன்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக சுற்றிட்டு கடைக்கு ஷாப்பிங் பண்ணலான்ட்டு போகிறா. தெருவே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டா. எப்படியாச்சும் காசு மிச்சம் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு கஷ்டப்படக்கூடாது, உடனே போய் ஷாப்பிங்லாம் பண்ண ஆரம்பிக்கணும்ன்ட்டு அப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அந்த கிளப்போட நைட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கதைப்படி ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுவாங்க. இன்றைக்கி எப்படியாச்சும் அவங்க மீட் பண்ணுவாங்கன்ட்டு இவ ஒரு கடைக்குள்ளே போயிட்டு இருக்கா. அது பார்த்தீங்கன்னா நல்லா ராயலான துணி தான் இருக்கும் போல. அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டு இதெல்லாம் கதையில் படிச்சதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ தான் அந்த பொண்ணை சிட்டு இருக்கால, அவளும் வந்து இந்த கடை ஓனர்லாம் சேர்ந்து இவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாமே பிராண்டடாக தான் இருக்குது. அவள் எப்போவுமே ராஜப்பட்டு தான் உடுத்துடுவாமா. தோ இந்த 2 பட்டில் உங்களுக்கு எது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா ஓ இந்த மாதிரி பட்டை தான் உடுத்தணுமா அப்படின்ட்டு இருக்க. அவள் இந்த ரெட் கலர் இருக்குல்ல அதை சூஸ் பண்ணிடுறா. சிட்டு பார்த்தீங்கன்னா அதான் காசு இருக்குல்ல, பேசாமல் 2 எடுத்தா என்ன அப்படின்ட்டு இருக்க. அவளும் நல்ல ஐடியாவே இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2 தூக்கி விட்டுறா. தூக்கோட உடனே சரி கடைக்காரருக்கே அதிசயம், இப்படிப்பட்ட படைக்காரியை நான் பார்த்ததே இல்லாமா அப்படின்ட்டு காசு இருக்குன்னு ஆடாத ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. கரெக்டாக அந்த வில்லி பொண்ணு இருக்கால, அந்த அமைச்சரோட புள்ள, அவள் வந்துட்டா. என்ன ரெட்டு தான் எனக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. கடைக்காரர் பேசுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, இந்த பொண்ணு தான் அந்த ஹீரோயினோட காமிக் புக் இருப்பால, அவ மூஞ்சில சியா மூஞ்சில தண்ணி ஊத்திருப்பா. இவ சரியான வில்லி, அதை பத்த வச்சதும் இவ தான். இவகிட்ட எதுக்கு வம்பு, நம்ம கூட எதுனா வாலாட்டிடுவா அப்படின்ட்டு அவ பார்த்தீங்கன்னா இந்த துணி எனக்கு வேணும், இளவரசருக்கு மேட்சிங்கா நான் போடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா இப்பதான் பெரிய அமைச்சரோட பொண்ணு வந்து எடுத்தாங்க, கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவ எவ்வளவோ கேட்கறா, இவர் முடியாது அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லிட்டு இருக்க. பலார்னு கண்ணத்திலே அரைஞ்சிடறா. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்த உடனே ஷாக்கு, இது எனக்கு கொடுக்க முடியுமா முடியாதான்ட்டு அவ அவ்வளோ ரூடா கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு சரியான கோவம் வருது. நல்லா பிடிச்சி கத்தி விட போறான்னு நினைச்சா அடுத்த நிமிஷமே நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. சிட்டு கூட சொல்றா, நீங்க பெரிய அமைச்சரோட பொண்ணு, அவ உங்களுக்கு ரைட் தான், அதனால அவகிட்ட அப்படிலாம் பேசாதீங்க, கொஞ்சம் சீரி பாயுங்க, எப்போ போல பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவளே பார்த்தீங்கன்னா இவ எப்படியோ வெறிய வில்லி, நம்ம எதனா சண்டை போட்டு விட்டா நம்ம கிட்ட வாலாட்டிடுவா, எதுக்கு தேவையில்லாம சிரிச்சுக்கிட்டே போயிடுவோன்ட்டு போடி எடுத்துட்டு கிளம்படிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீ இப்பெல்லாம் இருக்க மாட்டியே, என்ன அதிசயம்னு சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லையே, உங்ககிட்ட எதுக்கு தேவையில்லாமன்னு தான், உங்களுக்கு பிடிச்சா நீங்களே எடுத்துக்கோங்க, இளவரசருக்கு நல்லா ஜோடியா இருங்க, நான் வேற எதனா ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எப்படி கிளம்புங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கா. அவளும் பார்த்தீங்கன்னா சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் பேசாமல் நம்ம 2 பேரும் டீ குடிச்சா என்ன, நீ இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கல, பேசாமல் என் கூட வா டீ குடிக்க அப்படின்ட்டு இருக்க. அப்படியா, முடியாதுன்னு சொன்னாலே கொண்டுருவாளேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டே போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அந்த சியா பொண்ணு இருக்கால, அவள் வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியம் தாங்கலை, யாரா இந்த பொண்ணு அழகா இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் இவளுக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் தான் அந்த பிள்ளைய பார்த்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளோ அழகா இருக்கான்னு பேசிட்டு இருக்க. இவளுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த வில்லிக்கு. இந்த கிளப்பை இன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த சியா பொண்ணு தான். இன்னைக்கு வரக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க. ஏதோ என் கடமைக்குன்னு வரன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அவகிட்ட வம்பிழுக்கிற மாதிரியா போயிட்டு இருக்கா. அந்த புள்ள அப்பாவி பொண்ணு மாதிரி நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் யாரா இது இவ்வளோ அழகா இருக்கிறதுன்ட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த வில்லி பொண்ணு இருக்கால, அவ சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி இளவரசர் மேலே அவளுக்கு ஒரு கண்ணு,
அவங்க அப்பா ஏதோ பணக்காரங்காட்டி தப்பிச்சிட்டா, ஆனால் இவ்வளோ ஒரு தத்தெடுத்த பொண்ணு தான், யாருமே இல்லாமல் ஒரு காலத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கா. இப்போ ஏதோ அவங்க அப்பா நல்லா பணக்காரங்காட்டி நல்லா ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலாக அந்த கதையோட ஹீரோயின் இருக்கல சியா, அவதான் இவ அப்படின்ட்டு. பார்த்த உடனே இவளுக்கு சந்தோஷம். ஐயோ இவ்வளோ நாள் நான் கனவு கண்டுட்டு இருந்தவனை பார்த்துட்டாலே அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா வெள்ளி, இன்னைக்கு நம்ம அவளை பழி வாங்கே தீரணும். என்ன தகுதி இருந்தால் இவ நம்மளையெல்லாம் பார்ட்டிக்கு கூப்பிடுவா. இன்னைக்கு நம்ம போய் சரியாக பாடம் கற்றுக் கொடுத்தே ஆகணும். என்ன வரீங்க தானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்ட்டு கேட்க, ஹீரோயின் இல்லைன்னு சொன்னால் இவ சொல்லி பிடிச்சிருமே, கண்டிப்பாக நான் வராமல் இப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. மைக்ரோஸ்கோப் வச்சு அந்த பொண்ணை அழகு பார்த்துக்கிட்டு இருக்க, சே எவ்வளோ அன்பான பொண்ணு, எவ்வளோ அறிவான பொண்ணு, எப்படி பொறுப்புணர்வும் இருக்குது, இவ தாண்டா லீடு, இவளை லீடாக போட்டதில் தப்பே இல்லைடான்ட்டு பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. இந்த 2 பேரும் இன்னைக்கு சேர போகிறாங்க. நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, லைவாக உட்காந்து இவங்களோட ட்ராமாவெல்லாம் பார்க்க போகிறேன். எவ்வளோ கொடுத்து வச்சுவேன் நான், இன்னைக்கு என்னோட 2 ஃபேவரட் கேரக்டர்ஸையும் நான் பார்க்க போகிறேன்ட்டு கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ்வளோ லக்கியாக இருக்கிற நீ சைலண்ட்டாக இருக்கணும், புரியுதா? எதுவுமே மாற்றிடக்கூடாது. அவங்க 2 பேர் சேரணும், நீ பார்த்து ரசிக்கணும், புரியுதா இல்லையா அப்படின்ட்டு. சரி இளவரசர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா தான் தெரியுது இளவரசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுங்கிற மாதிரி தான் வெளியெல்லாம் ஒரு ரூமர்ஸ் போட்டு விட்டுருப்பாங்க. அதே மாதிரி தான் ஆளும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு குட்டி பையன் பார்த்தீங்கன்னா இளவரசரை பார்த்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் அவள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. என்ன நான் கதையில் படித்ததை விட நேரில் நல்லாவே இருக்கானே, இன்னும் கொஞ்சம் நேரம் சைட் அடிப்போன்னு இளவரசரையும் சைட் அடிச்சிட்டு இருக்கா. அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே அவங்க அப்பா பிடிச்சி இழுத்துறாங்க. அந்த இளவரசருக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரூமர் இருக்குன்னா, ஊரில் யார் பார்த்தாலும் சரி இளவரசர் எப்போவுமே போரில் தான் இருப்பாங்க. அரசருக்கு அடுத்தபடியாக இருக்கிறது இளவரசர் தான். யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் உடனே ஒரே வெட்டு தான் வெட்டிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பையன் ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது அப்படின்ட்டு எல்லா ஊரே பேசிகிட்டு இருக்கு. இளவரசர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பொண்ணு சாப்பாடு கொண்டு வரும்போது சமையலில் முடி விழுந்திருக்கும். இருக்க எல்லாத்தோட முடியும் வெட்டியிருப்பாரு. அது கூட பரவாயில்லன்னு அடுத்த ரூமரு என்னன்னா, ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இளவரசரை தெரியாமல் தொட்டிருப்பா. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட நெகம் இருக்குல்ல, அதை ஃபுல்லாமே பிடுங்கி எடுத்திருப்பாரு அப்படின்ட்டு. இப்போ ஏற்பட்ட கொடூரக்கான இளவரசரை நீ பார்த்தனா உனக்கும் அவ்வளோதான், எதுனா உன்னையே பண்ணிடுவாங்கன்ட்டு எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கும்போது தான் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பையன் வந்திருக்கான். அடு சின்ன பையனை போதும் இப்படிலாம் ரூமர் சொல்லி எதிர்பார்க்காதீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லைன்ட்டு அந்த பொண்ணுக்கு ஸ்வீட் கொடுத்துட்ருக்கான். இவன் யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் லீட் ஒருத்தனை பார்த்தோம்ல, அவன் தான். அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டு போல். இளவரசர் இருக்க ஒரே ஃப்ரெண்டு தான் அது இவன் தான். இவன் பேர் தான் ஹியூன். ஹியூனை பார்த்த உடனே அந்த பிள்ளைகளாக வாயை பொழந்துக்கிட்டு இருக்க, அப்படியெல்லாம் இல்லை நீ கூலாரு இட்ரா நானும் வரேன் அப்படின்ட்டு இளவரசர்கிட்ட சகஜமாக பேசிக்கிட்டு இருக்கான். ஊரில் பார்த்தியா நீ நினச்சபடியே எல்லாம் உன்னை பற்றி ரூமர் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுற, உன்னோட உண்மையான முகம் எல்லாம் தெரிஞ்சாதான் என்னன்னு சொல்லிட்டு இருக்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, ஏன்னா இளவரசர் மாதிரி கூப்பிடு, இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காதுங்கிறாங்க. அப்படிலாம் எப்படி இருக்க முடியும்ட்டு அந்த வழியாக சியா போகிறோம்ல, அதை ஹியூன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம அமைச்சரோட பொண்ணு வந்துட்டா. வந்த உடனே இளவரசரை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நின்றுட்டு இருக்க, பின்னாடி இருந்து மாட்டுக்கு சாப்பிட்றதுக்குள்ள அந்த குடிசை மாதிரி இருக்கிறது இவ தலையில் கொட்டிடுறாங்க. இளவரசர் போயிடுறாங்க. ஹியூன் வேணுன்னே இவளை மிதிச்சுட்டு போயிட்டு இருக்க. பாவம் இவளுக்கு மூஞ்சியெல்லாம் அழகாக வந்தவ அசிங்கப்படுத்திக்கிட்டா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ரொம்ப குஷியாயிட்டு இருக்கா. சே 4 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இதை பார்க்கும்போதே ரொம்ப ஸ்பைசியாக இருக்கே. உன்னை அடுத்து பாப்கார்ன் மட்டும் இருந்தால் போதும், நான் எதுவுமே பண்ண தேவையில்லை, உட்காந்து மெதுவாக இந்த ஷோவை பார்த்தா போதும், எங்கே பாப்கார்ன் கிடைக்கும்னு தேடிட்டு இருக்க. அங்கே ஒருத்தவங்க கரெக்டாக இந்த சோளக்கருதை வேக வைக்கிறாங்க. பாப்கார்னும் வந்துடுச்சு, இனி ஷோவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, என்னோட லீடர் 2 பேர் லவ் பண்ண போகிறாங்க, நான் பார்க்க போகிறேன்ட்டு இவ அவ்வளோ சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நைட்டும் ஆகிடுது. அந்த விழாக்கான ஏற்பாடெல்லாம் பலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இவளுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு, இன்றைக்கி தான் 2 பேரும் லவ் பண்ண போகிறாங்க, நான் எதுவுமே எக்ஸைட்மெண்ட்லாம் ஆகக்கூடாது, சைலண்ட்டாக ஓரமாக போய் நின்று அவங்க காதலிக்கிறத பார்த்து நானும் காதலில் விழுக போகிறேன். இன்றைக்கி என்னோட ஒரே நோக்கமே அதுதான், எப்படியாச்சும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணணும்ட்டு எல்லா கடவுளையும் கும்பிட்டு இவ போயிட்டுருக்க. அதே மாதிரியே ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த சியா இருக்கா பார்த்தீங்களா, அவள் எல்லாத்தையும் பார்த்து கவனிச்சிட்டு இருக்கா. சமையலெல்லாம் ஒரு குறையும் வரக்கூடாதுன்ட்டு எல்லாம் கரெக்டாக தானே பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அமைச்சரோட பொண்ணு இருக்கால, எல்லா அமைச்சர் இருப்பாங்களா, அவங்க எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டாங்க. வந்த உடனே எல்லாம் சியாக்காக காத்துட்டு இருக்கன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ், கண்டிப்பாக இந்த எபிசோட் அடுத்த எபிசோடில் காமெடியாக வேறு லெவலாக பண்ணியிருப்பா நம்ம ஹீரோயின். பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் போய் சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த சூப்பர் எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.